நல்லா இருக்கணும் நான் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. எவ்வளவு காசு வாங்கிட்டு போங்க. வேண்டாமே வேண்டாம், நாங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்த்து கொடுங்கன்னு கேட்டோம். நான் ஒருத்தியே இருக்கேன். அன்னைக்கு கையெழுத்து போட்டதுல நான் ஒருத்தியே இருக்கேன். யாருமே வர விடாம செஞ்சுட்டாப்ல. யாருமே வர விடாம ஒரு மோசம் பண்ண மாட்டேன் அந்த பொம்பளையில அப்புறம் வர விடாம நீங்க எல்லாம் சேர்ந்து தானே வந்தீங்க. அந்த ஒரு குணம் இல்ல. நல்லா இருக்கு. அது உண்மையை பேசி இந்த வார்த்தை முஸ்லிமா சொன்னீங்க வர அது இதுக்குள்ள கிடக்குறது அந்த ஒண்ணுதான். அந்த அத மாத்திரப்பா. நாள் வேலை செஞ்சு எடுத்துவாங்க. பிளாஸ்டிக் எடுத்துவா உங்களுக்கு ஆச்சரியம் பண்றது ஒண்ணுமே இருக்காது. நீங்க கொடுத்தத பொய்ன்னு சொல்ல மாட்டேன். ஊர் பையன் சொத்தை எழுதி கொடுக்கல, என் சொத்தை எழுதி கொடுத்துருக்கேன். ஆமா, அது 60 பேர் இல்ல. நான் என் கை காசை போட்டு நான் வாங்கிட்டேன். 7 லட்சம் ரூபாய் நான் என் பொண்டாட்டி தாலி எடுத்து கொண்டு வந்து போட்டேன்றாப்பா. கூடிக்கு கஞ்சலாம் பிறந்த கூதி. என்ன சொல்றேன், 60 பேர் உங்ககிட்ட வந்தாங்களா இல்லையா? ஒண்ணே போடுங்க. மொத்தமா சடால்பட்டிக்கு வந்தீங்க, ஆட்டோ பிடிச்சி அன்னைக்கு காசு வேணுமா இருப்பீங்க. இந்த 60 ஒரு வாழ்த்து உங்களுக்கு இருக்கு. சண்டை சத்திரம் போடாம இருந்துச்சா? சண்டை வந்தது என்ன தீர்வோ அதை பாருங்க. சண்டை சத்தம் போட்டு என்ன போய் பார்த்தால பேசி இந்த பிளாட் தான் எனக்கு எழுதி கொடுத்தாப்ல. இந்த மூலையில எழுதி கொடுத்துட்டு இந்த நம்பரை பாரு. இந்த நம்பர் இல்ல, 64 நம்பரே இல்ல. இந்த நம்பர் உனக்கு போடல, நான் எழுதி கொடுக்கல. இந்த ரெக்கார்டு என்ன போனவர் திரும்பி வராரு. அவர் சாட்சி கையெழுத்து போட்டுக்காரான். இதுல இந்த பத்திரத்துக்கு நீங்க கொடுக்கணுமா? அவர் சாட்சி கையெழுத்து போட்டுக்காரான். அந்த முன்னாடி போட்டுருக்கு. இந்த கையெழுத்து வந்து சாட்சி கையெழுத்தாத்தே இந்த பிளாட் நம்பரை காமிப்பா. இந்த பிளாட் நம்பர் போட்டு நீங்க தானே போட்டு இதை நான் எழுதி கொடுக்கல. இதுல இந்த இருக்கு, அதே கட்சி தான் இருக்கு. இந்த கட்சி இல்லன்றாப்ல. இது என்னோட கையெழுத்து. இது நீங்க பூரா ஆண்டி போட்டோ. ஆனா எப்படி பிரிச்சு என்ன பண்ணி இந்த சம்பந்தம் எனக்கு தெரியாது. நான் பிரிச்சு கொடுத்தேன். அன்னைக்கு காணாமலுக்கு ஸ்டேஷன்ல சொன்னீங்கல்ல, அது பூரா பதிவு பண்ணி வச்சிருக்கேன். ஐயா இந்த நீங்க சொன்னது இப்ப என்ன சொன்னீங்களோ அதை அன்னைக்கும் சொல்லிருக்கீங்க. 60 பேர் இல்ல, என்னைய அவங்க தாங்க 60 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கடவுள் மாதிரி நீங்க ஒரு மனுஷன் இல்லன்னா இப்ப அவரே என்னைகளை நம்பல வச்சுக்க. அன்னைக்குல இருந்து எதனாச்சு இல்ல, அது பூரா ஆமா, இது பூரா முனியாண்டி தான் கொடுக்கணும். வந்து சொத்தை ஒத்த சொன்னீங்க பாரு. இப்படியாளு ஊரம் சேர்ந்து இந்த இடம் வாங்கினவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆள் பேருக்கு எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்தாங்க. அது ஒண்ணு போதும், அந்த ஒரு வார்த்தை போதும். ஆமா, ரெண்டாவது வந்து இந்த சொத்து வந்து முனியாண்டி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது இருக்கு. அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இந்த 60 பேரும் சொல்ல போயிட்டே நான் முன்னாடி வேலை பாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து பேரும் காசை வாங்கி கொடுக்காம தான் எப்படி வந்து போடுவாரு. அப்ப வாடகை நேரடியா காப்போம்னு பிடிச்சது இல்ல. அன்னைக்கு இந்த ஆளு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து பொய்ய சொல்லி சொன்னதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. அப்பயும் நான் இல்லைன்றேன். அப்படி நாசமா போட்டு 1 லட்சம் ரூபா போட்டு இதோட இந்த வேலை முடியாது அப்படி முடிச்சு விட்டு அன்னைக்கு உங்ககிட்ட 1 லட்சம் இருக்காப்ல எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன்னு போய் சொல்லி ஒரே வார்த்தை, சரி போ 1 லட்சம் ரூபா தானே வாழ்ந்துட்டு, நீ எவ்வளோ நான் வாழ்ந்துட்டு போவேன் வந்தேன். அன்னைக்கு மாத்தியா சொன்னேன். இல்ல இப்ப அங்க சொன்னா இல்லையா 1 லட்சம் ரூபா வித்தியாசங்க. சீட்டு தொலைஞ்சு வச்சு எழுதி கொடுத்தது, சேர்த்து எழுதி கொடுங்கன்ட்டு 1 லட்சம் ரூபா சேர்த்து சொன்னாங்க. தவறானது இல்லை, நான் கொடுத்தேன். அது கொடுத்தேன். அப்படித்தாங்கயா செய்யறாரு. எல்லாத்துக்கும் இடத்த பகிர்ந்து எழுதி விட்டாப்புல. நான் அதவே போயிட்டு தானே யாருக்கோசரம் விட்டு போனேன். இத்தனை பேர் மக்கள் நல்லா இருக்கும்ட்டு போனாரு. 1 லட்சம் இப்போ ஐயா இந்த பத்திரம் பதிஞ்சோம்ல, அவங்களுக்கு பூரா நிலம் கொடுக்கல, வெளியில இருந்து கூப்பிட்டு செண்டு 3 சென்ட்டுக்கு 3021 2,10,000 வெளி ஆளுகளை கொண்டு வந்து விற்கிற அந்த பத்திரக்காரனுக்கு பூரா நான் எனக்கு தெரியாது. நான் பத்திரம் முடிச்சு கொடுக்கல, கையெழுத்து வாங்கி கொடுத்தவங்களை பூரா என் பேர்ல நம்பிக்கை வச்சிருக்கீங்க இல்ல. நான் சொல்றத கேளுங்க. வாக்கி 6 சென்ட் ஆக்கிரியம் பண்ணிட்டாப்ல. நான் அதத்தையும் எடுக்கிறேன். உங்க இடம் உங்ககிட்ட இருக்கும், உங்க இடம் உங்ககிட்ட இருக்கும். இப்படி சொல்லி அந்த ஆளுகளை வரவிடாம நிப்பாட்டி கொண்டு வந்து சர்வீரத்தேன வராதனால நான் ஒரு 3 சென்ட் உங்க சொந்தக்கார ஒரு பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்ப்பா. 3 6 சென்ட் அதத்தே அது இல்ல. இதே போவாங்க நொறுகி எடுத்து
அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. பதிஞ்ச பத்திரத்துக்கு பூரா இல்லைன்றா இல்லைன்றாப்புல. வேற ஆளை கூட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த ஸ்டாஃப் தான் கிளம்பணும். இப்போ பத்திரம் போட்டு கொடுத்ததுக்கு பூரா நிலம் இல்லைன்றாப்புல. இந்த அவர் இந்த ஆசை எங்க இங்க வேற நான் இன்னொன்னு செஞ்சு விட்டுருக்கேன் தெரியுமா? இது வந்து மொத்தத்துக்கு வந்து 36 ஏக்கர். இந்த பத்திரமே செல்லாதுன்ட்டு நான் உடைக்கவே முடியும். அதை கூட செய்யுங்க, அதை கூட செய்யுங்க. யாருக்கும் இல்லாம போகுது. மொத்தமா வந்து நாங்க பாவசி பண்ணாத சொத்து 36 ஏக்கர் வந்து பாவசி பண்ணாத சொத்து. பாவசி பண்ணாத சொத்து செல்லாதுன்ட்டு நான் வித்ததும் செல்லாது, இந்த பக்கம் இருக்கிறது செல்லாது, எதுவுமே செல்லாத அளவில் பண்ணி விடணும். எனக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அதை செய்யுங்க, அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களா நல்லா இருக்கு. நீங்களா மல்லு கட்டாம அவங்க யார் வாங்கினாலும் அவங்கவுங்க வாங்கிக்கணும், வச்சுக்கணும். இதுல உங்க சொந்தக்காரன் ஒரு பயலுக்கு உனக்கும் தெரியும், லிங்கராசான்ற ஒரு பையன் வந்து அவனுக்கு ஒரு 2 பிளாட் நான் தான். நீங்க வாங்கினதுக்கு நான் ஒரு ரேட்டு கொடுத்துருக்கேன், நீ ஒரு ரேட்டு கொடுத்துருக்கேன். அவனுக்கு 2 பிளாட் வாங்கி கொடுத்துருக்கேன். எங்கன்னா இடமே இல்லை. எனக்கு போட்டதவே 6-7 வருஷம் இந்த இடத்த மேல உனக்குன்னு சொல்லி கெச்சு போட்டு நம்பர் போட்டு உனக்கு இந்த இடத்த உடல் வந்து கொடுத்தாங்க. அதைத்தான் அன்னைக்கு பொம்பளை இங்கே கொண்டு போனாங்க. இந்த இதில் போட்டுட்டாப்ல சின்ன பிளாட். 4 பேர் மேலே போட்டு போட்டா என்ன சொல்றேன், இப்போ ஒரு ஆள் 3 சென்ட் வாங்குறீங்க, நான் 1 அன்னைக்கு இந்த சிஸ்டம் வந்து இப்போதான் வந்துச்சு 21 சென்ட். நீங்கள் முடிக்கிறப்பெல்லாம் வந்து இல்லை அன்னைக்கு அவங்க பேரத்தில் முடிச்சு போயிருக்கேன். இப்போ 5 பேர் சேர்றீங்களா 6 பேர் சேர்றீங்களா 21 சென்ட்டுக்கு மேலே வச்சு 6 பேர் 7 பேர் கூட்டு பட்டாவை போட்டு வேலையை முடிச்சு சண்டை சத்திரம்லாம் வேலைன்னு நீங்கள் காசான்னு இருந்துச்சுன்னா இது என்னைக்கு போனாலும் முடியாது. சரிங்க. சரி.